ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் அப்படிம்பார். அப்படின்னா நுண்பொருளாக இருக்கக்கூடியவன் பெருமான். நுண்பொருள்னா சூக்குமமாக இருக்கக்கூடியவன் பெருமான், கண்ணில் காண முடியாது. ஆனால் வெளியே அம்பலத்தில் ஏன் ஆடிட்டுருக்கிறார் அப்படின்னா, சிதம்பரத்தில் நாமெல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்பதற்காக, அவனுடைய திருவடியை வணங்கி நாமெல்லாம் ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் அங்கே ஆடிட்டு, அதனால் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அம்மை காண ஐயன் ஆட அப்படின்னு சொல்லுவாங்க. உமையம்மை காணும்படியாக உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக அங்கே ஆடிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் இறைவனது தடத்த இலக்கணம் குறித்தது. இது அவனுடைய அருவுருவத் திருமேனி அப்படின்னு சொல்ல. அருவுருவத் திருமேனி அப்படிங்கிறது சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி அருவத் திருமேனியிலிருந்து உருவத் திருமேனி தாங்கி வருவது உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு நிலவும் நீரும் சடையில் தாங்கிய வரலாறுகள் அவனது அருளை குறிப்பது. பெருமானுடைய